ஒரு விஷயம். அதாவது எண்ணங்கள்லையும் சரி, உருவத்திலையும் சரி, ஒரு தடுமாற்றமான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த கோர்வி அப்படின்றது. சைனீஸில் வந்து சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முத்திரை இருக்குது பார்த்தீங்களா, இந்த முத்திரை கின் முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் வந்து அஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்த நட்சத்திரத்திற்கான இந்த வேறு மொழி சொற்களில் வரக்கூடிய இந்த சொற்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக இந்த அஸ்த நட்சத்திரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் அமிர்த யோகம் வரும், சனிக்கிழமை அப்படின்னா மரண யோகம் வரும். இதை வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அந்த நாட்களில் வந்து இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க வந்து சனிக்கிழமை பார்த்து பெருமாள் கோவிலுக்கு போகிறது நல்லது. அது ஏன்னா அந்த அஸ்த நட்சத்திரமும் சனிக்கிழமையும் கூடி வரக்கூடிய நாள் அப்படின்றது வந்து மரண யோகம் அப்படின்றதுனால ஒவ்வொரு சனிக்கிழமையில் ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் வந்து அஸ்த நட்சத்திரம் வருது அப்படின்னா அன்றைக்கு பெருமாள் கோவில் போவது மிக சால சிறப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பாக வரும். அதே மாதிரி இந்த நட்சத்திரத்திற்கு அந்த மாதமே புரட்டாசி மாதமே பகையாக வரும். கடக மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனி மாதம், ஆனி மாதம், அதாவது ஆடி மாதம் வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாதமாக வரும். இந்த நாளில் வந்து கொஞ்சம் அந்த ஆனி மாதம் முடிஞ்ச ஆடி மாதம் வரும் பொழுது அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய நாளில் ஏதோ ஒரு நாள் வந்து இந்த அஸ்த நட்சத்திரம் வருது அப்படின்னா அன்னைக்கு வந்து அவங்களுக்கு சுரமோ மற்றபடி காய்ச்சலோ வரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டு. அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு நெய் கொஞ்சம் போட்டு அது புகை பிடிச்சிக்கிறதோ அல்லது அதை கொஞ்சம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது வந்து ஒரு 3 நாளில் வந்து அது குணமாகக்கூடிய ஒரு அமைப்புக்கு வந்து இந்த நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது வரும். ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த ராசியிலேயே சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு பகை மாதமாக வரும். ஏன்னா சூரியன் சந்திரன் ரெண்டுமே ஒன்றா வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக வரும். அதே மாதிரி வந்து இதில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, விவாகம் செய்வதற்கு இது நல்ல நாள் தான். அதே மாதிரி வந்து ஆபரணங்கள், ஆடை ஆபரணங்கள் போட்டுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல நாள். என்ன மாதிரியான விதைகள் விதைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக அது வந்து சிறுதானியங்கள் அல்ல, சிறு பரப்பளவில் செய்யக்கூடிய தானிய விளைச்சல். கம்பு, ராகி, சோளம், திணை, இது மாதிரியான பயிர்கள், அதாவது மானாவாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மானாவாரி பயிர்கள் பயிரிடுவதற்கான காலம் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த மானாவாரி பயிர் செய்யக்கூடியவர்கள் அஸ்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் விதைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்ல விளைச்சலை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இது வந்து இந்த அஸ்த நட்சத்திரத்திற்கே ஒரு தெளிவான ஒரு அமைப்பை கொண்ட ஒரு இந்த பயிரிடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த அஸ்த நட்சத்திரத்தில் வந்து பெண்கள் பிறந்தாங்க அப்படின்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மிக மிக நேர்த்தியாக